கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். என்ன சொல்கிறாரு? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்களை கையை வைக்குதல், மருத்துவர் உயிர்த்ததில், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று சொல்லப்படும். இப்போ பூரணமாகிறது என்னன்னு சொன்னால், ஒரு வசனம் இல்லை, எல்லா குழந்தைகளை பார்க்கும் பொழுது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இது மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதுதான் ஒரு பூரணப்படுத்துகிறது. அப்போ நம்ம குழந்தைகள் பார்க்க அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயக்கியமான செய்யாது, தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது. இப்படி ஒரு அன்பு நிறைவாகும் பொழுது நிச்சயமாகவே என்னென்னா ஒரு பூரணப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று நம்ம சொல்ல முடியும். ஒரு காரியத்தை நான் அந்த நாளில் நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நபர் யார் என்று கேட்டால் அன்னை தெரேசா என்பவர். அவர் உலகமே அவரை அன்னை, தாய் என்கிற அந்த அளவுக்கு அவரை நேசிக்க காரணம் என்னன்னு கேட்டால் அவருடைய பூரண அன்பு. அவர் எங்கேயும் பிரசங்கம் பண்ணலை, எங்கேயும் போய் சத்தியம் சொல்லி அவர்கள் பெரிய காரியங்களை எல்லாம் செய்யலை. அவர் செய்ததெல்லாம் அன்பான ஊழியம். அதுதான் அவரை ஒரு மேன்மைப்படுத்த ஒரு அன்னை என்கிற ஸ்தானத்திற்கு அவரை உயர்த்தியது. அதுதான். அப்போ அது என்னன்னு கேட்டால் அன்பு. அதுதான் இங்கே எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனங்களை குறித்ததான காரியங்கள் அவசியமாக இருந்தாலும் பூரணராகும்படி கடந்து போங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு மனிதனை பூரணப்படுத்துவது என்பது வாழ்க்கைக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளை பூரணப்படுத்துவது அன்பு. இதை நம்ம நினைவில் கொண்டு உன் தேவநாயக்கத்தில் முழு மனதோடு முழு அர்த்தமோடு அன்பு கூறுவாய, உன்னில் அன்பு கூறுவதால் பிறரிடத்தில் அன்பு கூறுவாய என்று. இந்த பிறரிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதை யாக்கோபு ராஜரிக பிரமாணம் என்று சொல்லுகிறார். இதை நிறைவேற்றினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே நம்ம அன்பிலே பூரணப்படுவோம், பூரணராய் ஜீவிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.